நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதிக்கு அருகே அட்டமலையில் வசித்தவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். அவரோடு பேசலாம். சுதீஷ், இந்த முண்டக்கை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அட்டமலை சில 2 நாட்களுக்கு முன்னதாக தனித்து விடப்பட்டிருந்தது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாலமும் அடித்துச் செல்லப்பட்டது அப்படின்றத செய்திகளில் பார்த்தோம். தற்பொழுது அட்டமலையில் இருப்பவர்கள் எல்லாருமே நலமுடன் முகாம்களுக்கு வந்திருக்கிறாங்களா? அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்களா? கார்த்திகா, இந்த நிலச்சரிவை பார்த்து அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சம் அடைந்திருக்கிறார்கள். அந்த அச்சத்தை அவர்கள் முகத்தில் பார்க்க முடிகிறது. இங்கு நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த முகாம் என்பது ரிப்பன் பகுதியில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி ஒரு முகாமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கு அசாம் மற்றும் மத்திய பிரதேச பகுதிகளை மாநிலத்தை சேர்ந்த வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கு இருக்கிறார்கள். அந்த அட்டமலை பகுதியிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு கேரள அரசு சார்பில் தற்போது இங்கு அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னார்வலர்களும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக இங்கு தேயிலை தோட்டத்திற்காக பணியாற்ற வந்தவர்கள். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி அருகே இருந்ததால் அவர்கள் அதை பார்த்து மிகவும் அச்சமடைந்திருக்கிறார்கள். இவரை அழைத்து வந்த இவர் அழைத்து வந்த அதாவது இவருடைய தலைவர் இருக்கிறார். அவர் இந்த நிலச்சரிவில் இறந்திருக்கிறார். அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் தவித்து நிற்கிறார்கள். தலைவரை இழந்து அவர்கள் இங்கே இருப்பதற்கு அச்சமடைந்திருக்கிறார்கள். தங்களை அவர்கள் ஊருக்கே அனுப்பிவிடுமாறு தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனையும் மருத்துவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். கீழே பார்க்கலாம். அந்த ஒரு அறையில் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் இவர்களுக்கு அந்த அச்சத்தை போக்கும் விதமான ஒரு மனநிலை ஆலோசனை அந்த கட்டிடத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் பேசலாம். இங்க இவங்களுக்கு எது மாதிரியான வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம்? ഓക്കെ അറേഞ്ച്മെന്റ് ഓക്കെ അത് ഗവൺമെന്റ് സൈഡിൽ നിന്നുള്ള അറേഞ്ച്മെന്റ് ആണ്. അപ്പോൾ ഇവർക്ക് റൂം എല്ലാം അലോട്ട് ചെയ്ത് കൊടുത്തിട്ടുണ്ട്. പിന്നെ അവർക്ക് വേണ്ട ഫുഡ്, ഡ്രസ്സ്, ഫുട്വെയർ അങ്ങനെ എല്ലാം അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ അവർക്ക് ഇഷ്ടപ്പെട്ട അവർക്ക് தேவையான சாப்பாடு அந்த சாப்பாடு சமைச்சு கொடுக்குறேன். அவருக்கு சப்பாத்தி வேணா சப்பாத்தி கொடுக்குறேன். அவருக்கு தால் கறி வேணா அதை சமைச்சு கொடுக்குறேன். அவர் எது சாப்பாடு அந்த சாப்பாடு தான் சமைச்சு கொடுக்குறது. முதல்ல ஒரு ரைஸ் கொடுத்து, ஆனால் அவருக்கு அதை விரும்பல. அதுக்கு அவருக்கு தனியாக சப்பாத்தி செய்து கொடுக்குது. டால், சனா எல்லாம் அவருக்கு எதாவது விருப்பம் இருக்கோ அந்த சாப்பாடே கொடுக்குறாரு. அவர் எது கேள்வி கேட்டாலும் அது செஞ்சு கொடுக்குறது. சப்போர்ட் இருக்கு. நல்ல கவர்மெண்ட்ல நல்ல சப்போர்ட்டில் எது வேണമെങ്കിലും அவருக்கு பணத்தை எக்கச்சக்கமாக எது வேണമെങ്കിലും செய்யலாம். ஆனால் அவருக்கு எது தேவை அது செஞ்சு கொடுக்கும். இப்போ அவரோட சம்சாரிக்க இப்போ அவருக்கு இப்போ வேற எந்த வேண்டதா எல்லாம் அவர் நாட்டுக்கு போகிற தயாராக இருக்கானு அவர் எடுத்து ചോദിക്കാൻ अभी तुम लोग क्या जाने के लिए तैयार है? गाँव में क्या गाँव में जाने के लिए तैयार है. कैसे जाना है? बस में जाना, ट्रेन में? ट्रेन से जाएंगे. हाँ, कालीकट से. हाँ, क्यों तुम लोग क्यों जा रहे हैं इधर से? अभी हम इसलिए जा रहा है, वो पहाड़ गिर रहा है इधर. वो हमारा गांव दूरी है. हमारे घर वाले परेशान है. जो हमारे गुरु थे, उस गुरु से छोटा गुरु खत्म हो गया. अब इधर आया तो सब कुछ खाना मिला, कपड़ा मिला, सब कुछ पूरा हेल्प मिला हमको. चप्पल, जोपी, चपाती हमको सब मिला है. अब हमारे घर पे जाने का संभावना है. हम घर पे जाएंगे. அவர் சொல்றதுன்னா அவரு வேலை பண்ற இடத்துல சரியான வசதி இல்லை. சின்ன சின்ன ரூம் தான் இருக்கு. அந்த ரூமில் நிறைய எக்கச்சக்கமாக ஆளை போட்டி வச்சிருக்கு. அவர் வசதி இல்லை. இப்போ இங்கே வந்து எல்லாம் சாப்பாடு எல்லா வசதியும் இருக்கு. அவர் ஒரு குரு வந்துருச்சு. அவர் இருந்து போச்சு. அதனால அவருக்கு இருக்க விருப்பம் இல்லை. அதில் ஊருக்கே போறேன். அதே காலிக்கட்டில் ட்ரெயின் கொடுத்தா அவர் ஊருக்கு விளம்புறேன். அவருக்கு நிம்மதி இல்லை இப்போ இங்கே இருக்குது. ஆனால் இவ்வளோ வந்தவரை அவருக்கு சரியான சாப்பாடு கிடைச்சி தூங்குறதுக்கு இடம் கிடைச்சி எல்லாமே இருக்கு. ஆனால் அவர் இருக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல ஏஜென்சிகள் வந்துட்டு சின்ன சின்ன சேலரி கொடுத்துட்டு இவரை வேலை செய்யிக்கிறார். ஆனால் சின்ன சின்ன ரூமு, பெரிய ரூம் இல்லை. பாடி மாதிரி நம்ம ஊரில் கோட்டேஸ் மாதிரி நிறைய ஆளை வச்சுட்டு உண்மையாக சாப்பாடு இல்லை, உண்மையாக தூங்குறதுக்கு வசதி இல்லை, அப்படி இருக்குது. இப்போ இவ்வளோ வந்து தான் அவர் ஒரு மனம் நிம்மதியாக இருக்கு. இப்போ அவர் எதுனா கவர்மெண்ட் பார்க்கறது என்ன செய்யணும், அவருக்கு டிக்கெட் இதெல்லாம் காலிக்கட்டுனா டைரக்ட் போபால் போகிறதுக்கு வசதி இருக்கு. அது அவரே மெயின் ரீசன் ஒன்று வந்துச்சால் இவரை குரு இல்லை.
அதில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, 100க்கும் மேற்பட்ட அசாம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வெள்ளமான தொழிலாளர்கள் இங்கு தேயிலை தோட்டத்திற்காக பணிக்காக வந்தவர்கள். அவர்களை அழைத்து வந்த அவர்களுடைய குரு இந்த நிலச்சரிவில் இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். அவரை இழந்து அவரை என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதற்கு மேல் இங்கே இருக்க விருப்பம் இல்லை. அரசு எங்களுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். கார்த்திகா, பிழைப்பு தேடி வடமாநிலத்திலிருந்து வயநாடு வந்திருக்கக்கூடிய இவர்கள் தற்பொழுது வாழ்வாதாரமின்றி தவித்து நிற்கிறார்கள். இவர்களுடைய குரல் அரசுக்கு செவிமடுக்கும் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.